இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமால குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி சில படங்கள்ல கதாநாயகியா நடிச்ச நடிகை நீனா தற்பொழுது ஆஸ்திரேலியாவில் வசிச்சுட்டு வராங்க. இவங்க சித்தி சீரியல்லையும் நடிச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமால எத்தனையோ பேர் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி அதுக்கப்புறம் பல முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதன்படி நடிகை நீனாவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த வகையில நாயகன், கேளடி கண்மணி போன்ற படங்கள் மூலமா குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானவங்க நீனா. இதை தொடர்ந்து 1994 ஆண்டு வெளியான விடுகதை திரைப்படம் மூலமா நடிகை நீனா மக்களிடையே கவனம் பெற்றாங்க. இது தவிர அஜித் நடிப்புல வெளியான ராசி மற்றும் விஜய் நடிப்புல வெளியான காலமெல்லாம் காத்திருப்பேன் போன்ற படங்கள்லயும் முக்கிய வேடத்துல நீனா நடிச்சிருந்தாங்க. இதை எல்லாத்துக்கும் மேலா கண்ணாத்தாள் திரைப்படம் இவங்களுக்கு பெரும் பெயரை பெற்றுக் கொடுத்திருந்தது. இதுல இவங்க ஏற்று நடிச்ச கதாபாத்திரம் அதிகப்படியான ரசிகர்கள்கிட்ட நீனாவை கொண்டு சேர்த்திருந்தது. குறிப்பா பெண்கள் விரும்புற ஒரு கதாபாத்திரமா கண்ணாத்தாள் திரைப்படத்துல நீனா நடிச்சிருந்தாங்க. ஏனெனும் சினிமாவில தொடர்ச்சியான வாய்ப்புகள் வராததுனால தொலைக்காட்சி சீரியல் பக்கம் தன்னோட கவனத்தை நீனா திசை திருப்பி இருந்தாங்க. இதுல சித்தி, அண்ணாமலை போன்ற தொடர்கள் ரசிகர்கள் கிட்ட ஹிட் ஆகி இருந்தது. சினிமாவை தாண்டி மேலும் பலருக்கும் நீனாவை தெரிகிற வகையில இந்த சீரியல்கள் இருந்தது. அதுக்கப்புறம் சினிமா மற்றும் சின்னத்திரை ஆகியவற்றில் இருந்து படிப்படியா நடிகை நீனா விலக தொடங்கினாங்க. அந்த வகையில கடந்த 2004 ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்ட நீனா அதற்கடுத்து ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிட்டாங்க. இந்த நிலையில நடிகை நீனா தன்னோட குடும்பத்தினர் கூட இருக்கிற புகைப்படம் இப்போ சமூக ஊடகத்துல ரொம்பவே உலா வந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.